நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க ஸ்மார்ட் வாட்ச்க்கு கண்கள் கிடையாது. அதாவது நீங்க நடக்கும்போது உங்க கால்கள் என்ன பண்ணுதுன்னு அதுக்கு பார்க்க முடியாது. ஆமா, அதுக்கு நம்ம கால்கள் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. சரியா சொன்னீங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு நீங்க கரெக்டா 10,000 அடிகள் நடந்துட்டீங்கன்னு அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டி வாழ்த்து சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? நிறைய பேர் இத ஒரு மாயாஜாலம்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. நம்ம கையில கட்டி இருக்கிற இந்த சின்ன சாதனம் ஒரு மேஜிக் மாதிரி நம்ம நடைய அளக்குதுன்னு நாமும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் நாம நினைக்கிறத விட ரொம்பவே வித்தியாசமானது. இதத்தான் இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போறோம். நிச்சயமா. பெரும்பாலான மனிதர்கள் தொழில்நுட்பத்தின் மேல ஒரு குருட்டு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. ஒரு சாதனம் நம்ம உடம்புல இருக்கும்போது அது நம்ம உடம்ப அப்படியே அச்சு பிசகாம புரிஞ்சுக்குதுன்னு ஒரு மாயை இருக்கு. ஆமா. ஆனா உண்மையிலேயே அது எண்களை உருவாக்குற விதம் முழுக்க முழுக்க இயற்பியலையும் கணிதத்தையும் மட்டுமே அடிப்படையா கொண்டது இல்லையா? 100க்கு 100 உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்க பூங்காவுல ஓடி திரிஞ்சு விளையாடும்போது அவங்க கைகள் எல்லா திசைகளிலும் சுழலும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல எது நிஜமான நடை, எது வெறும் விளையாட்டுத்தனமான கையசைவுன்னு இந்த சின்ன சாதனம் எப்படி இவ்வளவு துல்லியமா பிரிக்குது? அது பலருக்கும் புரியாத ஒரு பெரிய புதிர்தான். இதை நாம புரிஞ்சுக்க நேரடியா நவீன ஸ்மார்ட் வாட்ச்களுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பம் எங்கிருந்து தொடங்குச்சு அப்படிங்கிற வரலாற்றை பார்க்கணும். இந்த ஸ்டெப் கவுண்டிங் தொழில்நுட்பம் ஸ்மார்ட் வாட்ச்களோட பிறந்தது கிடையாது. ஆமா, நிச்சயமா இல்ல. அதோட வரலாறு 1963ல ஜப்பான்ல தொடங்குது. ஓ, 63லயே வந்துருச்சா? ஆமா, ஜூரிகட்டோ அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய பொறியாளர் மண்பொக்கை அப்படிங்கிற ஒரு சாதனத்தை அறிமுகப்படுத்தினார். ஜப்பானிய மொழியில இதுக்கு 10,000 அடிகள் அளவு அப்படின்னு பேரு. 10,000 அடிகள் அளவு. பேரே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. அதுல இப்போ இருக்கிற மாதிரி ஸ்கிரீன் சென்சார்லாம் இருந்ததா? இல்ல. அப்போ டிஜிட்டல் வாட்ச் மாதிரி திரைகளோ எலக்ட்ரானிக் சென்சார்களோ கிடையாது. அதுக்குள்ள ஒரு மெக்கானிக்கல் பெண்டுலம், அதாவது ஒரு சின்ன இயற்பியல் ஊசல் தொங்கவிடப்பட்டிருக்கும். அடா, அப்ப அது எப்படி வேலை செய்யும்? நீங்க அதை இடுப்புல கட்டிக்கிட்டு நடக்கும்போது அந்த குழுங்கல்ல அந்த ஊசல் ஆடி போய் ஒரு சின்ன ஸ்விட்ச பிசிக்கலா தட்டும். ஒவ்வொரு முறை தட்டப்படும் போதும் ஒரு இயந்திரவியல் பல் சக்கரம் நகர்ந்து ஒவ்வொரு எண்ணா கூடும். ஓஹோ, அப்போ ஒவ்வொரு முறை நாம அடி எடுத்து வைக்கும் போதும் ஒரு பந்து சிவத்துல மோதுற மாதிரி அந்த ஊசல் தட்டிக்கிட்டே இருக்குமா? கரெக்ட். அது இடுப்புல கட்டப்படுற கருவி அப்படிங்கறதால நடையோட அதிர்வு நேரடியா அந்த ஊசலா அசைச்சிருக்கு. ஆனா இப்போ நாம மணிக்கட்டுல கட்டுற வாட்ச்ல அப்படி எந்த மெக்கானிக்கல் ஊசலும் கிடையாது, ஒரு சத்தமும் கேட்கறது இல்ல. கண்டிப்பா கிடையாது. அதுக்கு பதிலா மைக்ரோஸ்கோபிக் அளவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன டிராம்போலின் அந்த வாட்சுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஒரு மைக்ரோஸ்கோபிக் டிராம்போலினா? இதை நான் ஒரு ஆய்வு கட்டுரையில படிச்சேன். அது எப்படி செயல்படுது? அந்த டிராம்போலினை தான் பொறியியல் மொழியில மெம்ஸ் ஆக்சிலரோமீட்டர்னு சொல்றாங்க. மெம்ஸ் ஆக்சிலரோமீட்டர், அதாவது மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ். ஆமா, அதேதான். இது வெறும் கற்பனையான உதாரணம் இல்ல. நிஜமாவே சிலிக்கானாலான மிக நுண்ணிய சீப்பு போன்ற விரல்கள் சிலிக்கான் ஸ்பிரிங்குகளோட உதவியால அந்த சிப்புக்குள்ள தொங்கவிடப்பட்டிருக்கும். சீப்பு மாதிரி விரல்களா? அது எவ்வளவு பெருசா இருக்கும்? பெருசு இல்ல, ரொம்ப சிறுசு. இது மனித முடியின் தடிமனை விட பல மடங்கு சிறியது. உங்க கை அசையும் போது அந்த ஸ்பிரிங்குகள் அதிர்றதால இந்த சிலிக்கான் விரல்கள் முன்னும் பின்னுமா நகரும். சரி, இந்த விரல்கள் நகரறத வாட்ச் எப்படி எண்களா மாத்துது? பழைய மெக்கானிக்கல் ஊசல்னா ஒரு ஸ்விட்ச அழுத்துதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த நுண்ணிய சிலிக்கான் விரல்களுக்கு ஸ்விட்ச் கிடையாதே. அங்கதான் மின்சார அளவுகள், அதாவது எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டன்ஸ் உள்ள வருது. இந்த சிலிக்கான் விரல்கள் ஒண்ணுக்கொன்னு ரொம்ப நெருக்கமா அமைக்கப்பட்டிருக்கும். கை அசையும் போது அவை நெருக்கமா வரும், இல்ல விலகி போகும். அப்படி இடைவெளி மாறும்போது அதங்களுக்கிடையே உள்ள மின் தேக்கத்திறன் மாறும். ஓ, அந்த மின் மாற்றத்தோட அளவை வாட்சோட ப்ராசஸர் தொடர்ந்து அளந்துகிட்டே இருக்குமா? ஆமா, அசைவோட வேகம் அப்புறம் அழுத்தத்துக்கு ஏற்ப அந்த மின்சார சிக்னல்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்போ ஒரு பெரிய கேள்வி வருதே. நாம நடக்கும்போது கால்கள்ல தான் அதிக அதிர்வு ஏற்படுது. ஆமா, கண்டிப்பா. வாட்ச் இருக்கிறதோ நம்ம மணிக்கட்டுல. கால்ல ஏற்படுற அதிர்வு எப்படி இந்த சிலிக்கான் டிராம்போலினை அதிர செய்யற அளவுக்கு மணிக்கட்டை வந்து சேருது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மனித உடலோட பயோமெக்கானிக்ஸ், அதாவது உடல் இயக்கவியல், இங்கதான் முக்கிய பங்கு வகிக்குது. நீங்க நடக்கும்போது உங்க குதிங்கால் தரையே தொடும் அந்த முதல் நொடிய ஹீல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்றோம். ஹீல் ஸ்ட்ரைக், அதாவது குதிங்கால் தட்டுறது. ஆமா, அந்த வினாடியில
0.5 G முதல் 25 G வரையிலான ஈர்ப்பு விசைக்கு சமமான ஒரு பெரிய அதிர்வலை உங்க குதிங்கால்ல உருவாகுது. 25 G வரையிலான அதிர்வலையா? அது ரொம்ப பெரிய அழுத்தமாச்சே. ரொம்பவே பெரிய அழுத்தம். இது சாதாரணமான ஒண்ணு இல்ல, ஒரு வகையான வலுவான ஷாக் வேவ். ஆனா ஃபார்முலா 1 கார் பந்தயங்கள விபத்து ஏற்படும் போது தானே இவ்ளோ பெரிய ஜி ஃபோர்ஸ் உருவாகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நம்ம எலும்புகளை பாதிக்காதா? அந்த விசை நேரடியா மூளைக்கோ இல்ல முக்கிய உறுப்புகளுக்கோ போனா நிச்சயமா பாதிக்கும். ஆனா நம்ம மனித உடல் ஒரு மிகச்சிறந்த ஷாக் அப்சார்பர். ஓ, நம்ம உடம்பே ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்படுதா? ஆமா, தரையில மோதும் அந்த அதிர்வலை குதிங்கால் எலும்பிலிருந்து கணுக்கால் வழியா ஏறி முழங்காலை அடையுது. முழங்கால் மூட்டு, அதோட அமைப்பு, அப்புறம் சுற்றியுள்ள தசைகளோட உதவியால முக்கால்வாசி அதிர்வை உறிஞ்சிடும். அட, அப்ப மிச்சம் இருக்கிற அதிர்வு என்னாகும்? மீதமுள்ள அதிர்வலை இடுப்பு எலும்பு, முதுகுத்தண்டு வழியா மேல் நோக்கி பயணிச்சு தோள்பட்டை, முழங்கை வழியா கடந்து இறுதியா உங்க மணிக்கட்டை வந்து சேரும். அப்போ மணிக்கட்டு அடையும் போது? மணிக்கட்டை அடையும் போது அந்த மிகப்பெரிய ஷாக் வேவ் ரொம்ப மெல்லிய மிருதுவான ஒரு அலையா உருமாறிடும். அப்படியா? அப்போ ஒவ்வொரு முறை குதிங்கால் தரையில படும்போதும் நம்ம எலும்பு கூடு முழுவதும் ஒரு சின்ன பூகம்பம் மாதிரி அதிர்வலை பயணிச்சு மணிக்கட்ட தட்டுதா? சரியா சொன்னீங்க. அந்த மெல்லிய அலையத்தான் வாட்ச்ல இருக்கிற சிலிகான் விரல்கள் உணர்ந்து மின்சார மாற்றமா பதிவு செய்யுது. இத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நடக்கும்போது நம்ம மணிக்கட்டு எப்பவுமே ஒரே நேர்கோட்டுல இருக்கிறதில்ல. சில நேரங்கள்ல நாம கைய மடக்கி பிடிச்சிருப்போம். சில சமயம் கை சாதாரணமா கீழே தொங்கும். ஆமா. கோணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது புவியீர்ப்பு விசையோட திசையும் மாறுமே. இத அந்த ஆக்சிலரோமீட்டர் எப்படி கணக்கிடுது? இது ஒரு மிக முக்கியமான சவால் தான். இதுக்காகவே யூக்ளிடியன் நார்ம் அப்படிங்கிற ஒரு கணித சமன்பாடு வாட்சோட அல்காரிதத்துல எழுதப்பட்டிருக்கு. யூக்ளிடியன் நார்ம்? இது எப்படி வேலை செய்யும்? ஆக்சிலரோமீட்டர் வந்து எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு 3 முப்பரிமாண திசைகளிலும் தனித்தனியா அசைவுகளை பதிவு செய்யுது. அதாவது முன்னும் பின்னும், மேலையும் கீழையும், வலதும் இடதுமா. ஓ, 3 ஆக்சிஸ்லயும் தனித்தனியா? ஆமா. கை எந்த கோணத்துல இருந்தாலும் புவியீர்ப்பு விசை இந்த 3 அச்சுகள்ல ஏதாவது ஒண்ணு மேல அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா 3 வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறான எண்கள் கிடைக்கும்போது வாட்ச் எப்படி குழப்பம் இல்லாம அசைவோட மொத்த அளவை ஒரே முடிவா எடுக்குது? இந்த யூக்ளிடியன் நார்ம் என்ன செய்யுதுன்னா, ஒரு 3D பாக்ஸ, அதாவது முப்பரிமாண பெட்டிய கற்பனை செஞ்சு பாருங்க. சரி, கற்பனை செஞ்சுக்கிட்டேன். அந்த பெட்டியோட அளவுகள் எக்ஸ், ஒய் மற்றும் இசட். அந்த பெட்டியோட ஒரு மூலையில இருந்து அதுக்கு நேர் எதிரான மூலைக்கு செல்லும் மிக நீளமான மூலைவிட்ட கோடு, அதாவது டயகனல். எவ்வளவு நீளம் இருக்குமோ அதுதான் அசைவோட மொத்த பலம். ஓ, கணித ரீதியா இதை எப்படி செய்வாங்க? கணித ரீதியா எக்ஸ், ஒய் மற்றும் இசட் அளவீடுகளை ஸ்கொயர் செஞ்சு அதை கூட்டி அதுக்கு கிடைக்கும் விடைக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்பாங்க. ஸ்கொயர் செய்யறதால நெகட்டிவ் எண்கள் எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். எக்ஸாக்ட்லி. இதனால உங்க கை எந்த கோணத்துல சுழன்றாலும் சரி, புவியீர்ப்பு விசை எந்த திசையில இழுத்தாலும் சரி, அசைவோட உண்மையான தீவிரத்தை வாட்ச் துல்லியமா கண்டுபிடிச்சிடும். இது ரொம்ப சிறப்பான ஒரு கணித தீர்வு. ஆமா, வாட்ச் எந்த நிலையில இருந்தாலும் அசைவோட மொத்த பலத்தை அது பிடிச்சிடும். ஆனா இது யோசிச்சு பாருங்களேன், மணிக்கட்டுக்கு வர எந்த ஒரு சின்ன அதிர்வுகளையும் அந்த சிலிகான் விரல்கள் உணர்ந்துடுது அப்படின்னா நாம அன்றாடம் செய்யற அத்தனை செயல்களும் அதை பாதிக்கணுமே. எப்படி சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா, குழந்தைங்க மண்ணல்ல உட்காந்துக்கிட்டு அவங்க கைகளை வேகமா ஆட்டி ஒரு கோட்டை கட்டுறாங்கன்னு வச்சுப்போம். இல்லனா நான் என் ஆஃபீஸ் டேபிள்ல உட்காந்து லேப்டாப்ல ரொம்ப வேகமா டைப் பண்றேன். அப்போ கைகள்ல எண்ணற்ற அதிர்வுகள் ஏற்படும். ஆமா. அந்த அதிர்வுகள் எல்லாமே ஆக்சிலரோமீட்டரை தட்டுமே. ஆனாலும் வாட்ச் அதை நடைன்னு கணக்குல சேர்க்கறது இல்லையே. உண்மையான நடையோட அலைகளையும் இது போன்ற மத்த கை அசைவுகளையும் அது எப்படி பிரித்தெடுக்குது? இங்கதான் ஹார்ட்வேரை தாண்டி சாஃப்ட்வேர் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் உள்ள வருது. அசைவோட அதிர்வுகளை உணர்ந்த பிறகு வாட்ச் அதை பகுப்பாய்வு செய்ய ஒரு மின்னணு அலைவடிகட்டிய பயன்படுத்துது. மின்னணு அலைவடிகட்டி? ஆமா, இத சாலன்கி லோ பாஸ் ஃபில்டர்னு சொல்வாங்க. இது மென்பொருள்ல இருக்கிற வெறும் கோட் மட்டும் கிடையாது. இது ஒரு நிஜமான எலக்ட்ரானிக் சர்க்யூட். ஒரு மின்னணு வடிகட்டி அதிர்வுகளை எப்படி தடுக்கும்? இந்த வடிகட்டில கெப்பாசிட்டர்கள் பயன்படுத்தப்படுது. கெப்பாசிட்டர்கள் அப்படிங்கிறது மின்சார அதிர்வுகளை உறிஞ்சும் ஸ்ப்ரிங்குகள் மாதிரி செயல்படும். ஓ, ஸ்ப்ரிங் மாதிரி. நீங்க கீபோர்ட்ல வேகமா டைப் செய்யும் போதோ இல்ல குழந்தைங்க கைகளை வேகமா ஆட்டி விளையாடும் போதோ உருவாகும் அதிர்வுகள் ரொம்ப வேகமானவை.
அதோட அதிர்வெண் தோராயமா 15 ஹெர்ட்ஸ் அளவுல இருக்கும். 15 ஹெர்ட்ஸ்னா ஒரு வினாடிக்கு 15 முறை அதிர்வு ஏற்படுமா? ஆமா. இவ்ளோ வேகமான சிக்னல்கள் வரும்போது அந்த கெப்பாசிட்டர் அந்த வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியாம அந்த சிக்னலை தன்னுள் உறிஞ்சி தடுத்து நிறுத்திடும். இதனால வாட்சோட மெயின் ப்ராசஸருக்கு அந்த சிக்னல் போகாது. அப்படியானால் கெப்பாசிட்டர்கள் அதிவேக மின்மாற்றங்களை தடுத்து நிறுத்துது. சரி, அப்போ மனிதர்களோட நடையோட அலைகள் எப்படி ப்ராசஸர் அடையுது? அவையும் தடுக்கப்படணுமே. அங்கதான் விஷயமே இருக்கு. மனித நடைங்கிறது ரொம்ப ஆழமான மெதுவான அலைகளை கொண்டது. அதோட அதிர்வெண் 1.5 ஹெர்ட்ஸ்ல இருந்து 5 ஹெர்ட்ஸ் வரை மட்டுமே இருக்கும். ஓ, நடை ரொம்ப மெதுவான அதிர்வு. ஆமா, இந்த மெதுவான அலைகள் வரும்போது கெப்பாசிட்டர்கள் அதை தடுக்கிறதில்ல. மாறாக சர்க்கியூட் வழியே சீரா உள்ளே அனுமதிச்சிடும். அதனாலதான் இதுக்கு லோ பாஸ் ஃபில்டர்னு பேரு. அதாவது குறைந்த அதிர்வெண்களை மட்டும் அனுமதிக்கும் வடிகட்டி. அருமை. இதன் மூலம் வேகமான தேவையற்ற அதிர்வுகள் ப்ராசஸருக்கு போறதுக்கு முன்பே வடிகட்டப்பட்டுடுதுன்னு தெளிவா புரியுது. கீபோர்ட்ல டைப் செய்யறது ஏன் நடையா கணக்கிடப்படுறதில்ல அப்படிங்கிறதுக்கான உண்மையான அறிவியல் இதுதான். நிச்சயமா. ஆனா நடைங்கிறது எப்பவுமே ஒரே வேகத்தில் இருக்கிறது இல்லையே. நாம மெதுவா பூங்காவுல நடப்போம், சில சமயம் ஆபீஸ்க்கு லேட் ஆகும்போது வேகமா ஓடுவோம். அப்போ ரெண்டுக்கும் அதிர்வோட அளவு, அதாவது ஆம்ப்ளிட்யூட் மாறுபடும். ஆமா, இத வாட்ச் எப்படி கையாளுது? இத கையால டைனமிக் த்ரெஷோல்ட், அதாவது மாறும் இலக்கு கோடு அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் பயன்படுத்தப்படுது. மாறும் இலக்கு கோடு. இத விளையாட்டு போட்டிகள்ல வர ஹை ஜம்ப் கயிறு மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க மெதுவா நடந்தா உங்க அதிர்வுகள் சின்னதா இருக்கும். அப்போ வாட்ச் அந்த தாண்டுதலுக்கான கயிற்ற கீழே இறக்கி வைக்கும். ஓ, அதாவது இலக்க குறைக்கும். ஆமா, நீங்க வேகமா ஓடத் தொடங்கினா அதிர்வுகள் பெரிதா இருக்கும். அப்போ மத்த சின்ன சின்ன அசைவுகள் கணக்குல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாட்ச் கயிற்ற மேல ஏத்தி வைக்கும். அட, கடந்த சில நொடிகள்ல நம்ம அசைவோட சராசரிய கணக்கிட்டு வாட்ச் தனக்கான இலக்கை தானாகவே மாத்திக்குதா? கரெக்ட். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கிய விதியும் இருக்கு. நீங்க எவ்ளோ வேகமா ஓடினாலும் அடுத்த அடி எடுத்து வைக்க குறைஞ்சது 0.2 வினாடிகள் பிடிக்கும். அதே போல எவ்ளோ மெதுவா நடந்தாலும் 0.4 வினாடிகளுக்குள் அடுத்த அடியை எடுத்து வச்சிடுவீங்க. இந்த நேர இடைவெளிக்குள்ள ஒரு அதிர்வு அந்த இலக்கு கோட்டை தாண்டினா மட்டுமே அது ஒரு காலடின்னு உறுதி செய்யப்படும். ஓஹோ, இவ்வளவு நுட்பமா வாட்ச் எல்லாவற்றையும் வடிகட்டுதுனாலும் நான் இந்த சிஸ்டமை ஏமாத்த நினைக்கிறேன்னு வைப்போம். எப்படி? நான் ஒரே இடத்துல நின்னுகிட்டு என் கைய மட்டும் நடக்கிறது மாதிரியே 1.5 இருந்து 5 ஹெர்ட்ஸ் வரையிலான அந்த மெதுவான தாளத்துல சரியா 0.4 வினாடி இடைவெளியில தொடர்ந்து ஆட்டுறேன். இப்போ லோ பாஸ் ஃபில்டர் அதை உள்ள அனுமதிக்கும், டைனமிக்ஸ் த்ரெஷோல்டும் அந்த அசைவை ஏத்துக்கும். இப்போ வாட்ச் நான் நடப்பதா கணக்காட்டுமா? லாஜிக் படி பார்த்தா நீங்க சொல்றது சரிதான். ஆனா வாட்ச் அவ்வளவு எளிதில் ஏமாறாது. வாட்சோட சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு கண்டிப்பான காவலாளி இருக்கார். காவலாளியா? ஆமா, இது தொழில்நுட்ப ரீதியா ஸ்டெப் அவுட் த்ரெஷோல்டுன்னு சொல்வாங்க. நீங்க நடக்க தொடங்கின உடனோ இல்ல கையாட்ட தொடங்கின உடனோ முதல் 7 அல்லது 8 அடிகளை வாட்ச் உங்க திரையில காட்டவே காட்டாது. ஆமா, இதை நான் கவனிச்சிருக்கேன். நாம டேபிள்ல இருந்து எழுந்து தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போகும்போது வாட்ச் ஸ்கிரீனை பார்த்தா நாம நடக்க தொடங்கினாலும் எண்கள் மாறாம அப்படியே இருக்கும். அது ஏன் தாமதமாகுதுன்னு நான் ரொம்ப குழம்பியிருக்கேன். அந்த தாமதத்துக்கு பின்னணியில இருக்கிறதே இந்த சந்தேகப்படும் காவலாளி தான். அந்த முதல் சில அடிகளை வாட்ச் தற்காலிக நினைவகத்துல, அதாவது பஃபர் மெமரியில ரகசியமா ஒளிச்சு வைக்கும். ஓ, ஒளிச்சு வைக்குமா? எதுக்காக? இவன் நிஜமாவே நடக்கிறானா இல்ல நின்னுக்கிட்டே கைய மட்டும் சீரா ஆட்டுறானா அப்படின்னு அது உங்களை பரிசோதனை செய்யுது. நீங்க தொடர்ந்து 10 அடிகள் சீரா நடந்தா மட்டுமே அந்த காவலாளி திரையை திறந்து அந்த 10 அடிகளையும் ஒரே அடியா மெயின் கணக்குல சேர்ப்பார். அடடா, ஒருவேளை நான் 7 அடியில நின்னுட்டு கைய மட்டும் ஆட்டிட்டு போயிட்டா? அந்த 7 அடிகளும் வெறும் குப்பையா கருதப்பட்டு மெமரியிலிருந்து அழிக்கப்பட்டணும். அது வெறும் தற்செயலான கையசைவுன்னு வாட்ச் முடிவு பண்ணிடும். வாவ்! அடுத்த முறை நீங்க நடக்கும்போது உங்க வாட்ச் உங்களை முதல் 10 அடிகளுக்கு ரகசியமா எடை போடுது அப்படிங்கறத நேயர்கள் நினைவுல வச்சுக்கணும். ஆனா வாட்ச் இவ்ளோ கடினமான சோதனைகளை வச்சிருந்தாலும் சில அன்றாட செயல்கள் இந்த தொழில்நுட்பத்தையே முட்டாளாக்கிடுது இல்லையா? ஆமா, சில நேரங்கள்ல அதுவும் நடக்கும். குறிப்பா ஓவர் கவுண்டிங், அதாவது போலியான அடிகள் வாட்ச்ல பதிவாறது பலருக்கும் நடக்குது. கரடுமுரடான சாலையில கார்ல பயணம் செய்யறத இதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஆமாம்,
காரோட டயர்கள் மேடு பள்ளங்கள்ல மோதி உருவாக்கும் அதிர்வுகள் நம்ம முதுகுத்தண்டு வழியா பயணிச்சு மணிக்கட்டை அடையும் போது அது அப்படியே நடக்கும்போது ஏற்படுற அதிர்வு மாதிரி இருக்கா? எக்ஸாக்ட்லி அந்த 0.2 முதல் 0.4 வினாடி நேர இடைவெளியிலான அலைகள் மாதிரியே இருக்கும். வாட்ச் அதை பிரித்தறிய முடியாம நீங்க சீரா நடப்பதா நம்பிடும். அந்த சல்லடைகளையும் காவலாளிகளையும் தாண்டி சில அதிர்வுகள் வாட்சை ஏமாத்திடுது. அதே போல சமையலறையில காய்கறிகளை வேகமா நறுக்கிறது. அதுவும் ஒரு நல்ல உதாரணம். கத்தி பலகையில சீராப்படும் அந்த அதிர்வுகள் லோ பாஸ் ஃபில்டரை கடந்து 10 முறை தொடர்ந்து நடக்கிறதால காவலாளியையும் ஏமாத்தி ஆயிரக்கணக்கான போலியான ஸ்டெப்ஸை வாட்ச்ல சேர்த்துடுது. கச்சேரியில தொடர்ந்து கைத்தட்டுறது, ட்ரம்ஸ் வாசிக்கிறது போன்ற செயல்களும் இதே போலதான் வாட்சை ஏமாத்துது. போலியான அடிகள் எப்படி ஒரு குறையோ அதே போல நாம நடந்தாலும் வாட்ச் கணக்கெடுக்க தவறும் தருணங்களும் இருக்கு. இத அண்டர் கவுண்டிங்னு சொல்லுவோம். ஓ, நாம நடந்தாலும் வாட்ச் கணக்கில் எடுத்துக்காதா? ஆமா, இது பெரும்பாலும் மணிக்கட்டோட அசைவு முடக்கப்படும் போது நிகழும். ஒரு குழந்தைக்கான ஸ்ட்ரோலரை நீங்க தள்ளிக்கிட்டு நடக்கும்போதோ இல்ல சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் வண்டியா அழுத்தமா புடிச்சுக்கிட்டு நடக்கும்போதோ உங்க கைகள் அசையாது. கரெக்ட், கைகள் நிலையா இருக்கும். இயற்கையான கைகளோட வீச்சு, அதாவது ஆர்ம் ஸ்விங் இல்லாம போகும்போது எலும்புக்கூட்டின் வழியா வரும் அதிர்வலைகள் மணிக்கட்டை சரியா அடையறதில்ல. நீங்க பல கிலோமீட்டர் நடந்தாலும் வாட்ச் அதை அறியாம முடங்கிடும். அப்போ குளிர்க்காக கைகளை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நடக்கும்போதோ இல்ல கனமான பைகளை சுமக்கும்போதோ இதே பிரச்சனை தான் ஏற்படும். அதிர்வுகள் மணிக்கட்டை சென்றடைய தேவையான சுதந்திரமான கைகளோட வீச்சு அங்க இல்ல. சரியா சொன்னீங்க. இதுல வயசு ஏற்படுத்தும் மாற்றம் அப்படிங்கிறது பலரும் அறியாத ஒரு ஆச்சரியமான தகவல். வயசுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? 40 வயசு கடந்தவங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் துல்லியத்துல தோராயமா 10.9% பிழை ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. வாட்சோட சென்சார்ஸுக்கும் அதை கட்டியிருக்க மனிதரோட வயசுக்கும் எப்படி தொடர்பு இருக்க முடியும்? தொழில்நுட்பம் மனிதர்களோட வயசை பார்த்து பாகுபாடு காட்டுதா? தொழில்நுட்பம் பாகுபாடு காட்டுறதில்ல, ஆனா மனிதர்களோட உடலியக்கம் மாறுது. மனிதர்களுக்கு வயசாகும்போது அவங்களோட நடையின் வேகம் இயற்கையாகவே குறையுது. அதோட அவங்க நடக்கும்போது கைகளை வீசி நடக்கும் அளவும் கணிசமாக குறைஞ்சிடுது. ஓ, ஆர்ம் ஸ்விங் ஆம்ப்ளிடியூட் குறைஞ்சிடுது. ஆமா, அவங்க ஒரு வினாடிக்கு 0.9 மீட்டருக்கும் குறைவான வேகத்துல மெதுவா நடக்கும்போது எலும்புக்கூட்டின் வழியா மணிக்கட்டுக்கு வரும் அந்த அதிர்வலை மிக மிக மெல்லியதாயிடுது. அப்போ அந்த டைனமிக் த்ரெஷோல்ட், அதாவது அந்த மாறும் இலக்கு கோட்டை அது தொடரதே இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதனால அவங்க உண்மையில நடந்திருந்தாலும் வாட்ச் அத கணக்குல கொள்ளாமலேயே விட்டுடுது. இதையெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்தா எனக்கு ஒன்னு தெளிவா புரியுது. ஸ்மார்ட் வாட்ச் உண்மையில நம்ம காலடிகளை எண்ணவே இல்ல. அது நம்ம கால்களை பாக்குறதே இல்ல. ஆமா, அதுதான் உண்மை. மாறாக நமது மணிக்கட்டுல ஏற்படுற அதிர்வுகளோட பேட்டர்ன்ஸை வச்சு நாம நடக்கிறோம்னு அது ஊகிக்குது. இது ஒரு மிகச்சிறந்த கணிப்பு. ஆனா அடிப்படையில அது காலடிகளை எண்ணும் கருவி கிடையாது, கை அதிர்வுகளை அளக்கும் கருவி மட்டுமே. பர்ஃபெக்ட். பல லட்சம் தரவுகளை வச்சு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு அல்காரிதம் நம்ம கைகளோட அசைவை வச்சு கால்களோட இயக்கத்தை மிக துல்லியமா உத்தேசமாக கணிக்குது. இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை சுருக்கமா பார்த்தா, உங்க கையில உள்ள அந்த சின்ன சிப்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாத சிலிகான் டிராம்போலின்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. உங்க உடலோட எலும்புக்கூடு ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி அதிர்வலைகளை மணிக்கட்டுக்கு கடத்துது. ஆமா, அப்புறம் அந்த அதிர்வுகள்ல தேவையற்ற வேகமான சிக்னல்களை சல்லடை மாதிரி கெப்பாசிட்டர்கள் வடிகட்டுது. இறுதியா அந்த 10 அடிகள் நடந்தா மட்டுமே கணக்க தொடங்கும் சந்தேகப்படும் காவலாளி மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அல்காரிதம் வேலை செய்யுது. குழந்தைங்க விளையாடும்போது ஏற்படுற குழப்பங்களை தவிர்த்து உண்மையான நடைய மட்டும் அது எப்படி தேடி பிடிக்குது அப்படிங்கிறது அறிவியலோட ஒரு மிகச்சிறந்த வடிவமைப்பு. ஒரு மனிதனோட சாதாரண நடைய பயோமெக்கானிக்ஸ், கணிதம், எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் சாஃப்ட்வேர் அல்காரிதம்கள் இணைந்து எப்படி டிஜிட்டல் எண்களா மாத்துது என்பதற்கு இது ஒரு தலைசிறந்த உதாரணம். ஆனா இதுவே தொழில்நுட்பத்தோட முடிவு கிடையாது. இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சிந்தனை இருக்கு. வருங்காலத்துல ஸ்மார்ட் வாட்ச்கள் இந்த ஆக்சிலரோமீட்டரோட முப்பரிமாண சுழற்சியை கணக்கிடும் கைரோஸ்கோப் அப்படிங்கிற அமைப்பையும் செயற்கை நுண்ணறிவையும் நேரடியா சிப்லயே இணைச்சு வரப்போகுது. ஆமா, ஏஐ உள்ள வந்தா அது இன்னும் ஸ்மார்ட் ஆயிடும். இதனால வாட்ச் வெறும் அதிர்வுகளை மட்டும் அளக்காது, உங்க கைகள் எந்த கோணத்துல எப்படி சுழலுது அப்படிங்கறதையும் அது துல்லியமா உணரும். கண்டிப்பா. அப்படியானால் எதிர்காலத்துல இந்த சாதனங்கள் நாம எத்தனை அடிகள் நடந்தோன்னு என்னும் ஒரு சாதாரண கருவியா மட்டும் சுருங்கிடாது. மாறாக ஒரு நாள்ல
உங்க முழு உடலும் எந்தெந்த வகையில இயங்குச்சு, நீங்க எப்போ நின்னீங்க, எப்போ எந்த கோணத்துல குனிஞ்சீங்க, குழந்தைங்க விளையாடும்போது அவங்க செய்த ஒவ்வொரு உடல் அசைவும் எப்படி இருந்தது அப்படிங்கிற மொத்த உடல் அசைவு வரைபடத்தையே உங்களுக்கு வழங்குமா. அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியா இருக்கும். ஆமா, காலடிகளை எண்ணும் ஒரு இயந்திரம் மனித உடலோட முழுமையான அசைவுகளையும் புரிஞ்சுக்கும் ஒரு கண்ணாடியா மாறப்போகுதா. அடுத்த முறை உங்க வாட்ச் நீங்க 10,000 அடிகள் நடந்துட்டுதா வாழ்த்தும்போது அதோட பின்னாடி இருக்கிற இந்த நுண்ணிய அறிவியலை நினைச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம்.